அங்கே ரீலில் பண்ண மாதிரி இங்கே ரியல் ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நாய் வேஷம் போட்டாச்சு குழச்சி தானே ஆகணும். அப்படி பேரண்ட்ஸ்க்கே நீங்கள் ஓரியன்டேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வெளியே வந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எங்களுக்கும் நக்கல் பண்ணவும் தெரியும். இவங்க ஏன் அதை அப்போ மேனிஃபெஸ்டோவில் வைக்கிறாங்க? முழுமையாக ஒழிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் ஏன் வைக்கிறாங்க? மது ஒழிப்பு திட்டம் வந்து அது கரெக்டாக கொண்டு வரலாம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் அவர்கள் வந்து மேரத்தான் ஓடி இருக்காங்க. அதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் எதிர்ப்புக்காக ஓடி இருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து இன்னைக்கு வந்து அவர் 3 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்காங்க. இது குறித்து உங்கள் கருத்து என்னக்கா? திருநங்கைகளாக பேசும்போது ஒரு போதை ஒழிப்பு கலாச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறதுல வாழ்த்துக்கள். நாங்கள் இதை வரவேற்கிறோம். இவர் மட்டும் இல்லை, எந்த சிஎம்மாக இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம். ஏன்னா வந்து போதையில்லா தமிழகத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை தவிர சிஎம் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு இன்னும் எந்த ஒரு குரலும் அவர் கொடுக்கல. எங்களுக்கு என்ன பண்ண போகிறாருன்னே எங்களுக்கு தெரியல. அதனால கொஞ்சம் நாங்கள் அதிருப்தியாக தான் இருக்கிறோம். ஒதுக்கப்பட்ட சமூகத்தின் மேலேயும் அவர் பார்வைப்படணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. இவர் பண்ணுறாருங்கிறப்ப எல்லாம் நியூ திங்ஸாக இருக்கிறப்ப எல்லாம் ஓகே தான். எல்லாமே புதுசாக தான் ப்ரோ இருக்குது. எல்லாமே ஓகே தான், வரவேற்கத்தக்க விஷயம். அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் முதல்ல கை வச்சது ட்ரக்ஸு, ஆல்கஹால் மொத்தமாகவே வந்து பேன் பண்ணுறது. பார்க்கும்போதெல்லாம் ஐயோ இப்போ தாண்டா அறிஞர் அண்ணாவுக்கப்புறம் இவர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ பண்ணிட்டாருன்னு அது மாதிரி தான் தோணுது எனக்கு. கரண்ட் 100 யூனிட் ஃப்ரீ சொன்னார், அது பண்ணிட்டாரு. புது விஷயமா எல்லாமே பண்ணிட்டு தான் வராங்க. எல்லாமே அப்ளை பண்ணாதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. வேணும், இந்த மாதிரி சேஞ்ச் வேணும், இந்த மாதிரி சேஞ்ச் வேணும். அதே மாதிரியே வந்து பட்டியலினத்தரை சேர்ந்தவங்களும் 8 அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்கிற மாதிரி அதுவும் நல்ல விஷயம். யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால அது இந்தியாவின் முதுகெலும்பு யங்ஸ்டர்ஸ் தானே, அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அது நல்ல விஷயம் தான். அதை படித்தவங்க தான் இருப்பாங்க மேக்ஸிமம். அப்படிங்கிறப்ப அது நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு முதல்ல எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றணும். சும்மா மனப்பாடம் பண்ணி இது பண்ணாமல் இருக்கிறதோட எஜுகேஷன் சிஸ்டமே டோட்டலாக மாற்றணும். ஒரு மெமரி பண்ணி இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு அது மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாறினாவே எல்லாமே கொஞ்சம் எஜுகேஷன் மாற்றினாவே எல்லாமே மாறும். வயசுக்காரங்களும் மினிஸ்டராக இருக்காங்க, எல்லா சாதிக்காரங்களும் மினிஸ்டராக இருக்காங்க. இதெல்லாம் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்தந்த மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றது தான். இவங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் என்னெல்லாம் மேனிஃபெஸ்டோவில் என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணால் தான் நாங்கள் வந்து இவர் வந்து ரொம்ப முழுமையான ஒரு வரவேற்பு கொடுக்க முடியும். அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொன்னதே நிறைவேற்றினாவே போதும். அதை விட என்ன, ஊழலை ஒழிப்போம், போதையை ஒழிப்போம், மற்றபடி குற்றங்கள் நடைபெறாமல் பார்த்துப்போம், தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோம், இதெல்லாம் சரிவர செஞ்சாலே போதும். இவர் இதுக்கு மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய குற்றங்கள் நடக்குது. உண்மையிலேயே தமிழ்நாட்டு மேலே ஒரு அக்கறை இருந்தால் அந்த குற்றங்களுக்கெல்லாம் கூட நீ மினிஸ்டராக இல்லைன்னா கூட, முதலமைச்சராக இல்லைன்னா கூட குரல் கொடுத்துருக்கணும். அந்த வகையில் இந்த முதலமைச்சர் மேலே எனக்கு அதிருப்தி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு குரலும் கொடுத்ததில்லை. அவர் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு, அதுக்கு நான் எதிர்த்து குரல் கொடுக்குறேன். காவிரி மேலாண்மை வாரியம் இந்த மாதிரி தவறாக செயல்படுது, அதுக்கு நான் வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறேன். இந்த மாதிரி எந்த ஒரு குரலும் அவர் கொடுத்தது கிடையாது. இப்போ முதலமைச்சராக இருக்கிறதுனால குரல் கொடுக்குறாரு. நாய் வேஷம் போட்டாச்சு குழச்சி தானே ஆகணும். எங்கள் மக்களோட நல்வாழ்வு திட்டங்கள் ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் என்னென்னா திட்டம் கொண்டு வந்தாங்களோ அது எல்லாமே இப்போ சரிவர செய்யணும். இன்னும் புது முயற்சிகள், நிறைய வேலை வாய்ப்பில் கல்வியில் இடஒதுக்கீடு கொடுங்க, ரிசர்வேஷன் அலாட் பண்ணுங்கள். அது வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்காக தான் ரொம்ப வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். நாங்களும் ஒரு மனிதர்கள் தான். நாங்கள் வரதுனால தமிழ்நாடே திருப்பி போடலாம் நான் சொல்லலை. இந்த சமூகத்துக்கு, அதாவது எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் தமிழ்நாடு. வெறும் சாதாரண மக்கள் எல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாடுன்னு கிடையாது. எல்லாரும் சேர்த்து தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் ஒரே சிஎம் தான். எங்களோட ஓட்டும் மதிக்கப்படணும். இப்போ நாங்கள் போட்ட ஓட்டெல்லாம் சேர்த்து தானே ஒரு சிஎம்மாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ எங்களுக்கான நலத்திட்டமும் கிடச்சி தானே ஆகணும். நீங்கள் வந்தால் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்குறது ஒரு அபத்தமான ஒரு மக்கள் வாழ்வுக்கு தானே முதலமைச்சர். அவர் மக்கள் நல்லா வராங்களோ இல்லையோ, ஆனால் அவரோட கடமையை செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும் அவர்கிட்ட. ஏன்னா வந்து சிஎம் சீட்டில் உட்கார்றது ரொம்ப அசால்ட்டெல்லாம் கிடையாது. ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மினிஸ்டர் கூட ஆகணும். இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. டிவிகே வந்து புதுசாக வந்துட்டு ஏதேதோ கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, எல்லாம் நடக்கும்னு சொல்லி ஓட்டு போட சொன்னாங்க. நானும் அதை நம்பி போட்டதுக்கப்புறம் எல்லாமே மொத்தமாக அதே முதல்வனில் எப்படி அந்த சீனும் அதே மாதிரி ரீக்ரியேஷன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
அங்கே ரீலில் பண்ண மாதிரி இங்கே ரியல் ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை ஒரு சில பேரெல்லாம் வந்து ஏதேதோ சொல்கிறாங்க, ஒரு சில இதில் வந்து ராங்காக படுது எனக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக எங்களுக்கு வீடு எல்லாம் வாடகைக்கு கொடுக்கறது இல்லை, சாதாரணமாக பார்க்கப்படுறதில்ல, நாங்கள் ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுறோம். அதுக்கான அவேர்னஸை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் எவ்வளோ கொண்டு போய் சேர்க்குறோம், ஆனால் ஆஸ் அ கவர்மெண்ட்டாக நீங்கள் ஒரு அரசாங்கமாக ஒரு திருநங்கையும் வீட்டில் பிறக்கிறது ஒரு சாதாரணம் தான், அவங்கள வெளியே துரத்தாதீங்க அப்படின்ற கேம்பெயினை நீங்கள் ஏன் பண்ணலை இவ்வளோ வருஷமாக? அப்படி பேரண்ட்ஸ்க்கே நீங்கள் ஓரியன்டேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வெளியே வந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்கள் தொடர்ந்து கல்வியிலையோ மற்ற வேலையிலையோ சாதிச்சிருப்போம் இல்லையா? கண்டிப்பாக கொண்டு போகணுங்க. அது அங்கே நடக்கிற வன்முறைகள், அந்த புல்லிங், அங்கே நடக்கிற ஒதுக்கப்படல், கரைப்படுத்துதல், இது எல்லாமே தடுக்கப்படணும். அதுக்கு கவர்மெண்ட்டு தான் முழு முயற்சி எடுக்கணும். சென்ற கவர்மெண்ட்டு அதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. முழுமையாக வந்து போதை கலாச்சாரம், இந்த ஊழலெல்லாம் ஒழிச்சாலே வந்து மாறும். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம், கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. இவங்க ஏன் அதை அப்போ மேனிஃபெஸ்டோவில் வைக்கிறாங்க? முழுமையாக ஒழிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் ஏன் வைக்கிறாங்க? அப்போ பொய் பிரச்சாரம் தானே பண்ணி இவங்க வராங்க, எனக்கு புரியல. இல்லை ப்ரோ, அது வந்து நடந்துட்டு தான் இருக்கும். அது யார் வந்தாலுமே நடந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம தடுக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே போய் எல்லாருமே மினிஸ்டரோ இல்லை போலீஸோ எல்லோரும் இங்கே இருக்க முடியாது. அதுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் ப்ராப்பராக வந்து ஸ்கூல் டைம்லேருந்து, அதாவது ஒரு 10th அதிலேருந்தே பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் 2 பேருக்குமே கொடுத்துடணும். மெயினாக பசங்களுக்கு கொடுத்தோமா, ஏன்னா 2 பக்கமுமே மிஸ்டேக் நடக்குது. ஆனால் வந்து மெயினாக பசங்களுக்கு கொடுத்தோமா, ஏன்னா அது மெஜாரிட்டிங்கிறதுனால பசங்க சைடு மெஜாரிட்டி அதை கொடுத்துட்டோமாவே அது இருக்காது மேக்ஸிமம். அது செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அந்த ஸ்கூல் டைம்லேருந்தே கொடுத்துடணும். அவங்க நார்மலாக பழகிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது இல்லை அப்படின்ட்டு அதை நம்ம கொடுத்துட்டோமாவே அவங்க வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சி இது பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லோரும் எடுக்கிறதுனால தான் அது வந்து அந்த மாதிரி. கொஞ்ச நாள் பார்த்துருக்குறேன், எனக்கு ஓகே தான். ஒரே விஷயத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியாது. அவங்க ஒன்று கொடுத்துட்டு அவங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். மாற்றிட்டு தான் இருக்கிறாரு. பஸ்ஸு விட்டது 300 பஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு எல்லா விஷயமே மாறிட்டு தான் இருக்குது. அதுவும் புது விஷயம் தான், எல்லாம் மாறிட்டு தான் இருக்குது. புதுசாக தான் பண்ணுறாரு, ஓகே தான். ஆமாம், சகஜமாக அந்த இது கொஞ்சம் இதாக இருக்குது. இவர் பேசலாம் வச்சு பார்க்கும்போது ஜஸ்ட்டு ரூமர்ஸாக இருக்கலாம், இல்லைனா அதை வச்சு கூட நிஜமாக கூட இருக்கலாம். அவர் பேசுங்கன்னு சொல்லி ட்ரிகர் பண்ணாங்க. சரி, அவர் ஏன் அமைதியாக இருக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒன்று சொல்லியிருந்தார் பாருங்க, உங்கள் அப்பா எங்கேயோ பார்த்தாரா சொல்லிட்டு, அது எதை மீன் பண்ணி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. சரியா, எங்களுக்கும் நக்கல் பண்ணவும் தெரியும், அதுவும் பண்ண தெரியும்னு அவர் சொல்கிறாரு. திமுக இந்த 4 வருஷம் என்ன நடந்ததும் உங்களுக்கே தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிங்கப்பெண் படையை உருவாக்குனது வந்து ஏதோ நடந்துருக்குது. இத்தனை வருஷம் பண்ணாததை இவர் பண்ணிட்டாருன்னு அப்படின்றது ஒரு 6 மாதம் ஆகலாம், இல்லைனா 1 வருஷம் கூட ஆகலாம். இப்போதைக்கு கொஞ்சம் இதை தான் நடக்க தான் செய்யும். ஏன்னா நான் பொதுவாக அரசியல்லாம் பேச மாட்டேன். விஜய் வந்து ஏதோ பண்ணுறான்னு சொன்னாரா, நாங்கள் நம்புகிறோம், அவ்வளோதான். மற்றபடி நான் யாரையும் வந்து குறை சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இத்தனை வருஷமாக அவர் பண்ணாதது இவர் பண்ணி முடிச்சிட்டார். அவர் ஃபஸ்ட்டு ஒழிச்சதே வந்து ட்ரக்ஸு, வைன் ஷாப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இடையூறுதல், இதுக்கு முன்னால் ஆண்டவர்கள் வந்து இடையூறுதல் பண்ணாமல் இருந்தால் எல்லாமே ஓகேவாக இருக்கும். இவங்க வந்து இடையில வந்து கொஞ்சம் ஆளுங்களை ஏவி விட்டு அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அவர் வந்து மைண்டு வந்து இதாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செய்கிற வேலையை வந்து தடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மெயினாக வந்து முட்டாள்தனம். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும். நான் வந்து நம்ம விஜயகாந்த் கட்சியில் இருந்தவன், புரியுதுங்களா? விஜயகாந்த் உருவாக்கி கூட்ட வந்தால் இவர் நம்ம ஜோசப் விஜய். அதனால் வந்து நான் யாருக்கும் நான் வந்து பயந்துக்கிட்டு நான் அந்த மாதிரிலாம் வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. அதாவது என்ன நடக்குது, சுற்றுச்சூழலில் என்னென்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ எல்லோரும் சுற்றி வட்டாரம் ஃபுல்லாக நான் வேலை செய்ய விட்டுருக்காப்புல, எல்லோரும் ஃபுல்லாக சுற்றி வட்டாரம் ஃபுல்லாக வேலை செய்ய விட்டுருக்காப்புல. வேலை செய்ய விட்டு என்னென்ன பதில் அப்படின்றத வந்து வெளிப்படையாக வந்து கேட்குறாப்புல. அது மெயின் பாயிண்ட்டு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் அந்த மாதிரி கேட்டது கிடையாது. அதுதான் இல்லை அதாவது மெயினாக வந்து ஒரு சில திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டாப்புல. இந்த பாலியல் கொடுமைக்கு உடனே தூக்கு தண்டனை தான். நிறைய பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதை ஒரு இது பண்ணாங்க. போதைப் பொருள் வந்து ஏன் வந்து தடை பண்ண விடமானான்றாங்க. தடை இவர் பண்ணிட்டாரு, அறிவிச்சிட்டாரு. மது ஒழிப்பு திட்டம் வந்து அதை கரெக்டாக கொண்டு வரல, அது வந்து பயன்பாட்டுக்கு வரல. அது உண்மை, காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பல இடங்கள்ல அடி. நேற்றுலாம் வந்து 2 ஒயின் ஷாப்பு மூட்டாங்க, சுத்தமாக மூட்டாங்க. நான் கம்பல்சரி 2 கோட்டை நான் சாப்பிட்ற ஆள்.